ஹாய், இன்னைக்கு நம்ம சிங்கிள் crochet யூஸ் பண்ணி ஒரு பேசிக் கோஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் கலரும் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்றத நான் காட்டுறேன் இந்த வீடியோவில். கோஸ்டர்ஸ் எப்போயுமே காட்டன் யார்னில் பண்ணுறது நல்லது. ஏன்னா அடிக்கடி வந்துட்டு அது அழுக்காகும், நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். காட்டன் அடிக்கடி வாஷ் பண்ணால் ஒன்றும் ஆகாது. பட் அக்ரிலிக்னா சீக்கிரம் பழசு மாதிரி ஆகிடும் அக்ரிலிக் யார்னில் செஞ்சிங்கன்னா. ஸோ காட்டன் யார்ன் யூஸ் பண்ணுறது பெஸ்ட். இப்போ crochet கோஸ்டர் பண்ணுறதுக்கு நான் பிரைடட் காட்டன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த காட்டன் யார்ன் வேணால் எடுத்துக்கலாம். யார்ன் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹூக் சைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது 3.5 mm எடுத்திருக்கேன். இந்த யார்னுக்கு நம்ம 2 mmலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். பட் கோஸ்டர் அப்படின்றதுனால நான் டென்ஷன் ஃப்ரீயாக விடுறதுக்காக 3.5 mm எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்லிப் நாட் பண்ணிக்கலாம். 15 ஃபவுண்டேஷன் செயின்ஸ் பண்ண போகிறோம். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, எப்பயுமே நம்ம சிங்கிள் crochet ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டாக உள்ள ஃபவுண்டேஷன் செயினை ஸ்கிப் பண்ணிட்டு ப்ரீவியஸ் செயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் 15th ஸ்கிப் பண்ணிட்டு 14thலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பேக் லூப் ஆஃப் 14th ஃபவுண்டேஷன் செயின் அதில் இன்சர்ட் பண்ணி yarn ஓவர் பண்ணி சிங்கிள் crochet. ஓகே, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet. இதை மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் லூப் மட்டும் எடுத்து மார்க் பண்ணிக்கணும். மார்க்கிங், ஃபவுண்டேஷன் செயின், சிங்கிள் crochet எல்லாமே என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும். ஆல்ரெடி தெரியலன்னா அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது 13th செயினில் பண்ணியிருக்கேன். ஸோ 1 2 பண்ணியாச்சு. 3 4 5 6 7 8 9 10 11 12 13 and 14. ஓகே, நம்ம 15 செயின்ஸ் பண்ணிட்டு ஒரு லாஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணனால நமக்கு 14 சிங்கிள் crochet கிடைச்சிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சு இந்த மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் ஓகே, உங்களுக்கு கேப்ஸ்லாம் இந்த மாதிரி வந்ததுன்னா நெக்ஸ்ட் ரோ பண்ணும்போது இது செட் ஆகிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு செயின் 1 டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பேக் சைடு தெரியணும் உங்களுக்கு. டர்ன் பண்ணிவிட்டு இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச். இது என்னோட டர்னிங் செயின். இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இது என்னோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் லூப். இப்போது ரெண்டுக்கும் கீழே ஹூக் இன்சர்ட் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet செகண்ட் ரோவில் பண்ணிட்டேன். இதை இப்போ மார்க் பண்ணணும். ஓகே, இப்போது அதே மாதிரி கண்டினியூஸாக 13 மோர் பண்ணணும். ஸோ இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் தெரியாது. இப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டிச்சஸ் இருக்கும். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச் முடிஞ்சு இது என்னோட செகண்ட் ஸ்டிச். போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் லூப் எடுத்து இன்சர்ட் பண்ணி, இந்த லூப் எப்பயுமே ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஜஸ்ட் இனஃப் அவ்வளோ இருக்கணும். இன்சர்ட் பண்ணி சிங்கிள் crochet 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதுதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்டிச். மார்க்கர் எடுத்துட்டு கூட பண்ணலாம், நான் எடுக்காமல் இன்சர்ட் பண்ணுறேன். 14. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரோ செயின் 1 டர்ன். இப்போ இதுதான் என்னோட டர்னிங் செயின். திரும்ப இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச். இங்கே எப்படி இன்சர்ட் பண்ணுறேன். இப்போது இதை நம்ம மார்க் பண்ணணும்.
ஆல்ரெடி 2 மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு மார்க்கர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது இந்த மார்க்கர் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது. இதை ரிமூவ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இந்த ரோவில் இதுதான் நமக்கு லாஸ்ட் ஸ்டிச். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மார்க்கர் தேவை. ஸோ இங்கே கீழே இருக்கிற மார்க்கர் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 13 மோர் பண்ணணும். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இன்சர்ட் பண்ணி சிங்கிள் crochet இந்த லாஸ்ட் ஸ்டிச். இப்போ செயின் 1 டர்ன். இப்போ டர்னிங் செயின், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச். இங்கே சிங்கிள் crochet பண்ணிவிட்டு கீழே உள்ள மார்க்கர் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக இப்போ நம்ம 15 ஃபவுண்டேஷன் செயின்ஸ் பண்ணியிருக்கோம்னா உங்களுக்கு ஸ்கொயர் கோஸ்டர் வேணும்னா 14 ரோஸ் ஆஃப் சிங்கிள் crochet பண்ணணும். ஆல்ரெடி நான் 1 2 3 ரோஸ் பண்ணியிருக்கேன். 4th ரோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் நான் இந்த ரோ இல்லாமல் 10 more ரோஸ் பண்ணணும். நீங்களும் அதே மாதிரி 10 more ரோஸ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த வீடியோக்கு வாங்க. இப்போ நான் 14 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது 14th ரோவோட லாஸ்ட் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ட்ரிம் பண்ண போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் கலரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரிம் பண்ணுறதுக்கு முன்னாடி செயின் 1 பண்ணிவிட்டு கொஞ்சம் இவ்வளோ விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணுன்னா என்னோட நெக்ஸ்ட் கலரை ஆட் பண்ணுறேன். இதுதான் என்னோட லாஸ்ட் ஸ்டிச். ஸோ லாஸ்ட் ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த நியூ கலர் யானை இந்த பக்கம் எப்படி பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். ப்ராஜெக்டோட இப்படி சேர்த்து பிடிச்சா ஈஸியாக இருக்கும். பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் அப்படியே புல் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இவ்வளோ அட்லீஸ்ட் இவ்வளோ இருக்கணும். அப்போ தான் வீவின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு நார்மல் சிம்பிளாக ஒரு தடவை இதை இப்படி டைப் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ யான் அட்டாச் பண்ணியாச்சு. இந்த டெய்லாம் நம்ம பேக் சைடு வச்சுக்கலாம். இப்போது எங்கே அட்டாச் பண்ணமோ அந்த சேம் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி ஒரு செயின் பண்ணிக்கலாம். அதே ஸ்பேஸில் அதே ஸ்டிச் ஸ்பேஸில் திரும்ப இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் crochet. ஓகே, இப்போ இதை மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சிங்கிள் crochet ரோக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ வரிசையாக நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம். இந்த ஸ்பேஸில் ஒரு தடவை, அதுக்கப்புறமா டேர்னிங் செயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஸ்பேஸ், அதுக்கப்புறமா இது ரெண்டு சிங்கிள் crochet ரோக்கு நடுவில் உள்ள ஸ்பேஸ், அதுக்கப்புறமா இது டேர்னிங் செயின் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் இங்கே திரும்ப ரெண்டு சிங்கிள் crochet ரோக்கு நடுவில் உள்ள ஸ்பேஸ். இங்கே சைட்ஸில் உங்களுக்கு ஸ்டிச்சஸ்லாம் வந்துட்டு நீட்டாக தெரியாது இந்த ரெண்டு சைட்லையும். ஸோ நம்ம இப்படி தான் இப்போ சிங்கிள் crochet பண்ண போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா இந்த பக்கம் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் எவ்வளோ ஸ்டிச்சஸ் வருதோ ரைட் சைடும் அத்தனை ஸ்டிச்சஸ் வர மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, லெஃப்ட் சைடில் எவ்வளோ ஸ்டிச்சஸ் வருதோ அதே அமௌண்ட் ஆஃப் ஸ்டிச்சஸ் உங்களுக்கு ரைட் சைட்லேயும் வர மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிக்கணும். இப்போ நான் நியூ கலர் யான் அட்டாச் பண்ணி செயின் 1 பண்ணிட்டு ஒரு சிங்கிள் crochet பண்ணி அதை மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பேஸில் போயிட்டு நம்ம சிங்கிள் crochet பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த செயின் ஸ்பேஸ் வரும். இந்த செயின் ஸ்பேஸில் போய் ஒரு சிங்கிள் crochet. அடுத்து ரெண்டு ரோக்கு நடுவில் உள்ள ஸ்பேஸ் வரும். இந்த ஸ்பேஸில் சிங்கிள் crochet, செயின் ஸ்பேஸ்,
செயின் ஸ்பேஸ் அகெயின், 2 ரோக்கு நடுவில் வர ஸ்பேஸ், திரும்ப செயின் ஸ்பேஸ், செயின் ஸ்பேஸ், திரும்ப எப்போ நீங்கள் இந்த கார்னருக்கு வரீங்களோ அங்கே நம்ம 2 சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கலாம். அப்போ தான் எட்ஜ் வந்துட்டு உங்களுக்கு அழகாக வரும். ஸோ இங்கே நான் இன்னொரு சிங்கிள் க்ரோஷே இந்த லாஸ்ட் ஸ்பேஸில் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த பக்கம் டேர்ன் பண்ணி வந்தீங்கன்னா உங்களோட ஃபவுண்டேஷன் செயின்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபவுண்டேஷன் செயின்லையும் ஆல்ரெடி நம்ம பேக் லூப்பில் ஒர்க் பண்ணனால ஃப்ரண்ட் லூப்ஸ் மட்டும் இந்த இடத்துல தெரியுது. ஸோ ஒவ்வொரு ஃப்ரண்ட் லூப்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே பண்ணிடலாம். இது என்னோட லாஸ்ட் ஸ்டிச். இங்கே வந்ததுக்கப்புறமா நான் 2 சிங்கிள் க்ரோஷே பண்ணுறேன். ஓகே, 2 சிங்கிள் க்ரோஷே பண்ணதுக்கப்புறம் இந்த சைடுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த சைடில் நமக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்டிச் ஸ்பேஸ் இருக்குது. செயின் ஸ்பேஸ், ஸ்டிச் ஸ்பேஸ், செயின் ஸ்பேஸ், இப்போ லாஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு வந்துட்டோம். ஸோ 2 சிங்கிள் க்ரோஷேஸ், இன்னொரு சிங்கிள் க்ரோஷே பண்ணிட்டேன். இப்போது டாப் ஆஃப் தி ரோக்கு வந்தாச்சு. இப்போது சிங்கிள் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் இப்போ ஸ்டிச்சஸ் நமக்கு கிளியராக தெரியும். ஏன்னா இதுதான் நம்மளோட லாஸ்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே, லாஸ்ட் உள்ள ஸ்டிச் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. அவ்வளோதான். இப்போ நம்ம ஆல்ரெடி அட்டாச் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். ஸோ கார்னர் ஸ்பேஸில் நம்ம 2 சிங்கிள் க்ரோஷே பண்ணோம்ல. ஸோ இங்கே நான் சேம் ஸ்பேஸில் இன்சர்ட் பண்ணி இன்னொரு சிங்கிள் க்ரோஷே பண்ணுறேன். இப்போ நான் பண்ண போகிறது ஸ்லிப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இந்த மார்க் ஸ்டிச் இருக்கு இல்லையா, இங்கே நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி yarn over பண்ணி கொண்டு வரணும். கொண்டு வந்தால் இங்கே நமக்கு 2 லூப்ஸ் கிடைக்கும். இப்போது இது ஃபர்ஸ்ட் லூப்புன்னு வச்சுக்கலாம், இது செகண்ட் லூப். இந்த செகண்ட் லூப்பை இந்த ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளே நம்ம கொண்டு வரணும். செகண்ட் லூப்பை இப்படியே ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளே இப்படி கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு செயின் 1 பண்ணி இவ்வளோ yarn விட்டு கட் பண்ணிக்கலாம். ஸ்டிச் மார்க்கரையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் முடிஞ்சுது. இப்போ நம்ம இந்த டெய்ல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதை நம்ம வீவின் பண்ண போகிறோம். எப்பயுமே நம்ம இதுதான் நம்மளோட ரைட் சைடு. நீட்டாக எந்த சைடு இருக்கோ அதுதான் நம்மளோட ரைட் சைடு. இந்த பக்கம் இருக்கிறது பேக் சைடு. ஓகே, நம்ம இந்த பேக் சைடில் இந்த டெய்ல்ஸ் எல்லாம் ஹைட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போது இது வேறு கலர் இது வேறு கலர் அப்படின்றதுனால நான் இந்த கலர் ஸ்டிச்சஸ் மட்டும் யூஸ் பண்ணி இதை ஹைட் பண்ணணும். இப்போது இங்கே தான் முடிஞ்சிருக்கு இந்த கலர் யூஸ் பண்ணது. ஸோ நான் பக்கத்தில் உள்ள லூப்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். சர்ஃபேஸ் லெவலில் மட்டும் இன்சர்ட் பண்ணணும்.
எப்போவுமே இந்த நீடில் வந்துட்டு இந்த பக்கம் வீவின் பண்ணும்போது ரைட் சைடு வந்துடக்கூடாது. ஓகே, ஸோ நான் இங்கே ஃபர்ஸ்ட் எனக்கு இங்கே பக்கத்தில் இருக்கிற லூப்னா இது, அதுக்கப்புறமா இந்த லூப். ஓகே, ஒன்லி நான் டிப் மட்டும் தான் இன்சர்ட் பண்ணுறேன். இப்படி இன்சர்ட் பண்ணி எடுக்கல. ஸோ டிப்பை மட்டும் இன்சர்ட் பண்ணி ஒரு 6 to 8 லூப்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் என்னோட நீடில் தெரியவே தெரியாது. ஓகே, 6 or 8 லூப்ஸ் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஜஸ்ட்டு இதை புல் பண்ணணும். ஓகே, புல் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு இதை ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. அதே மாதிரி இதையும் நம்ம ஹைட் பண்ணணும். இப்போ பக்கத்தில் இருக்கிற லூப்னா நான் இதை எடுத்துக்கிறேன். இது நீங்கள் எப்படி வேணால் போகலாம், ஸ்ட்ரெயிட்டாகவும் போகலாம், டயக்னலாகவும் போகலாம், எப்படி வேணால் போகலாம். பட் அது ரொம்ப நீட்டாக ஹைட் ஆகிருக்கணும். ஓகே, இப்போ ஸ்ட்ரெச் இப்படி பண்ணிங்கன்னா ரொம்பவே செக்யூராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் இந்த ரெண்டத்தையுமே ஹைட் பண்ணிங்கன்னா நீட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி கோஸ்டர் கிடைக்கும். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட்.